இப்போ மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே எவ்வளோ உயர்த்த போகிறோம்? நம்புறீங்களா? அதை நம்பிக்கை இருக்குல்ல உங்களுக்கு? நம்பிக்கை இருக்குல்ல? இப்போ சத்தமாக தான் சொல்லுங்களே. இருக்கு, நம்பிக்கை இருக்கு. சரி, ஆக 2000 ஆக்க போகிறோம். அதே மாதிரி இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அரசினுடைய திட்டங்கள் ஏதாவது ஒருத்தராவது 2 பேராவது பலன் பெறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த குடும்ப செலவு 1000 ரூபா போதா உரிமை தொகை. அப்புறம் அடுத்தது என்ன? நான் முதல்வன் திட்டம். நான் முதல்வன் இருக்கே நீ. வெரி குட், வெரி குட். என்ன பேருண்ணா? முகமது ரஃபி அபின். வெரி குட், வெரி குட். என்ன பண்ண? என்ன என்ன செகண்ட் பிஏவா? தேர்ட் இயர் பிஎஸ்சி. வெரி குட், வெரி குட். பார் உதாரணம் அவரே நான் முதல்வன். அதே மாதிரி தமிழ் புதல்வன் அந்த திட்டம். லேப்டாப் தமிழ் புதல்வன். அப்புறம் பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம், அது 1000 ரூபா. அம்மா இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கேன். நான் ஏன் வந்து இதெல்லாம் பேசணும்? இப்போ இவ்வளவோ தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, நான் ஏன் வந்து பேச வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இருந்தாலும் ஞாபகப்படுத்தணும், அவ்வளோதான். ஆ 2000 பட்டா 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 அதான் முக்கியம். இது வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் அளவுக்கு சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் பட்டா வழங்கின ஒரு ஆட்சி யாருன்னு கேட்டீங்கன்னா திமுக ஆட்சி தான், திராவிட கம்யூனிஸ்ட் ஆட்சி தான். தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், அந்த 1000 கூட உயர்த்தி 1500 ஆக்க போகிறோம் இல்லையா? 1500 அதுவும் ஆக போகுது. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? தெரியும். இப்போ இன்னொன்று அறிவிச்சிருக்கோம், ஆட்சிக்கு வந்தோன்னா புதுசாக ஒன்று அறிவிச்சிருக்கோம், இல்லத்தரசி திட்டம். இல்லத்தரசி திட்டம் தெரியுமா? இல்லத்தரசி திட்டம் எவ்வளோ? நீங்கள் கொஞ்சம் லேடிஸ் சொல்லிட்டோம். எவ்வளோ லேடிஸ் சொல்லிட்டோம்? 8000. 8000 தானே? அதில் என்னென்ன கொடுக்க போகிறோம்? ஸ்டவ்வு, கிரைண்டரு, மிக்சி, வாஷிங் மிஷினு, டிவி, சொல்லிக்கிட்டே போகலாம். இதை வந்து உங்கள் சாய்ஸு, லேடிஸோட சாய்ஸ் தான். தயவு செஞ்சு உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டுறதுங்க, வீட்டுக்காரத்தை கேட்டுறதுங்க. ஏன்னா ஏதாவது குழப்பி விட்டுருவாங்க உங்களை. அதை வாங்கினா நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னு.